வணக்கம். தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுர வருகையால் யாழில் மாயமான சோதனை சாவடிகள். புலம்பெயர் தமிழர்களுக்கு ஜனாதிபதி விடுத்த முக்கிய கோரிக்கை. பிள்ளையானுக்கு மிக அருகில் இருந்தவர் எடுத்த திடீர் தீர்மானம், இன்று வெளிவரப்போகும் பல உண்மைகள். புத்தாண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற பேருந்து சேவைகள் தொடர்பில் 187 முறைப்பாடுகள் பதிவு. கொழும்பு அரச வங்கியொன்றில் தீ விபத்து. வீட்டு தோட்டத்தில் இருந்து எரிந்த நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு. யாழில் குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன். பிரச்சினைகளை தீர்க்க அவசரப்பட போவதில்லை, பிரதமர் கருணி தெரிவிப்பு. யாழ் மக்களுக்கு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். மன்னார், யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார கூட்டங்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டார். இதற்காக ஏனையின் வீதி மற்றும் பூநகரி வீதிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பயணம் மேற்கொண்டார். யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் எழுதுமட்டுவாழ் பகுதியில் அமைக்கப்பட்ட சோதனை சாவடி, பூநகரி வீதியில் சங்குப்பட்டி சோதனை சாவடியுமே இவ்வாறு திடீரென அகற்றப்பட்டது. அத்தோடு அங்கு படையினரோ போலீசாரோ அங்கு எவரும் கடமையில் இருக்கவில்லை. ஜனாதிபதி வரும்போது மட்டும் சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டமை ஏன் என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்த சில மாதங்களுக்கு முன்னரும் அந்த சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டு மீண்டும் அமைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் வடக்கு கிழக்கில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு முன்வர வேண்டுமென்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் பல தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்துள்ளனர். அவர்கள் தற்போது செல்வந்தர்களாக வெளிநாடுகளில் வசிக்கின்றார்கள். மீண்டும் அவர்கள் வடக்கு கிழக்குக்கு திரும்பி முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கில் வசிக்கின்ற மக்களது நலனுக்காக அவர்களிடத்தில் இந்த அழைப்பை விடுக்கின்றேன். வடக்கில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களில் தெங்கு உள்ளிட்ட பயிற்சிகையை மேற்கொள்ளலாம். அரசாங்கம் என்ற அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையானுடன் பணியாற்றிய நபர் ஒருவர் தானே முன்வந்து குற்றப்புலனாய்வு துறையினரிடம் சரணடைய உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இதன்படி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையானிடம் விசாரணைகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் விரைவாகவும் புதிய கோணத்திலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக ஒரு குழுவினர் அச்சமடைந்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தாக்குதல் நடைபெற்று 6 வருடங்கள் ஆகின்றன. பல்வேறு விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன. எமது அரசாங்கம் புதிய கோணத்தில் விசாரணைகளை துரிதப்படுத்தியுள்ளது. இதன்படி பிள்ளையானுடன் உடன் பணிபுரிந்ததாக கூறப்படும் ஒருவர் இன்று சரணடைய வருகின்றார். இவர் பிள்ளையானுக்கு மிக அருகில் இருந்த ஒருவராகும். இவரது வாக்குமூலத்தின் மூலம் பல தகவல்கள் வெளியாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டு கால பகுதியில் இடம்பெற்ற விசேட பேருந்து சேவைகள் தொடர்பாக 187 முறைப்பாடுகள் பயணிகளிடமிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அவற்றில் 63 முறைப்பாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணங்களுக்கு மேலதிகமாக பணம் அறவிட்டமை தொடர்பானவையாகும். அத்துடன் பயண சீட்டு விநியோகிக்காமை போன்ற குற்றச்சாட்டுகளும் பேருந்து சேவை தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக வழங்கப்பட்டுள்ள 1955 என்ற அவசர இலக்கத்துக்கும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த முறைப்பாடுகள் தொடர்பாக உரிய விசாரணைகள் இடம்பெறும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் உறுதியளித்துள்ளார். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் உள்ள அரச வங்கியொன்றில் இன்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு வீரர்களால் தீ கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு பகுதியில் கடும் பதற்ற நிலவுகின்றது. அனுராதபுரம் கெகிராவ போலீஸ் பிரிவின் மெதவெவ பகுதியில் உள்ள வீட்டு தோட்டத்திலிருந்து எரிந்த நிலையில் பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கெகிராவ போலீஸ் நிலைய குற்றப்பிரிவு அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
உயிரிழந்தவர் கெகிராவ பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய திருமணமான 3 பிள்ளைகளின் தாய் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். உயிரிழந்த பெண் அனுராதபுரம் பகுதியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் பணியாற்றி வந்தவர் என்பதும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்த பெண்ணின் எரிந்த உடல் அவர் வசித்து வந்த வீட்டிலிருந்து சுமார் 20 மீட்டர் தொலைவில் உள்ள தோட்டத்தில் கிடந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளின்படி இந்த பெண் நேற்று காலை தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் குளமொன்றிலிருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலம் நேற்று யாழ் தென்மராட்சி வரணி பகுதியில் உள்ள குளம் ஒன்றிலேயே மீட்கப்பட்டுள்ளது. சுட்டிப்புறத்திற்கு அருகிலுள்ள குளம் ஒன்றிலிருந்து இளைஞனின் சடலம் மிதப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரேத பரிசோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சடலம் மீதான பிரேத பரிசோதனை இன்று இடம்பெறவுள்ளது. இளைஞன் குளத்தில் தாமரை பூ பறித்த போது நீரில் மூழ்கி உயிர்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றன. இதேவேளை வரணி பகுதியை சேர்ந்த 18 வயதான யுவதியும் இன்று அதிகாலை வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். அவரது சடலம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் அரசியல்வாதிகளால் பாதுகாக்கப்பட்டமை காரணமாகவே கடந்த காலங்களில் இலங்கையின் சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகத்தை ஒழிக்க முடியவில்லை என்று பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு கொலன்னாவையில் நடைபெற்ற தேசிய மக்கள் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கருத்தை வெளியிட்டுள்ளார். கொலன்னாவே என்பது சட்டவிரோத போதைப் பொருள் வர்த்தகத்தின் இடமாக மாறிவிட்டது. அரசியல்வாதிகள் அதை நடக்க அனுமதித்ததன் காரணமாகவே இது நடந்தது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சட்டவிரோத போதைப் பொருள் வர்த்தகத்துக்கு வழங்கப்படும் அரசியல் பாதுகாப்பு குறித்த விவரங்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தொடர்ந்தும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளுக்கு தேர்வு காணவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இருப்பினும் அவற்றை மேற்கொள்ள அவசரப்பட போவதில்லை என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலையானது தற்போதைய நாட்களில் எச்சரிக்கை மட்டத்துக்கு அதிகரித்து வருகின்றமையால் அவதானமாக இருக்குமாறும் யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா அறிவுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்குமாறும் சூரியராஜா அறிவுறுத்தியுள்ளார். அதே நேரம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இன்றைய தினம் வெப்பநிலையானது 34.2 பாகை செல்சியஸாக பதிவாகி இருந்ததாகவும் யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். மேற்கு சப்ரமுவ மத்திய தெற்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் நிலைமைகள் உருவாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த பகுதிகளில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மேல் மாகாணத்தின் கரையோர பகுதிகளிலும் காலி மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சப்ரமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் மூடு பனியுடன் கூடிய நிலை எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.